தற்காலிக சபாநாயகராக செங்கோட்டையன் தேர்வாக வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. தமிழ்நாடு அரசியலில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் செங்கோட்டையன். அமைச்சராக அவர் பணியாற்றியிருக்கிறார். இந்த சூழலில் அவர் சபாநாயகராக தேர்வாக வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார். தற்பொழுது அவர் எம்எல்ஏவாக தேர்வாகி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அமைச்சராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை உள்ளிட்ட துறைகளை அவர் கவனித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்காலிக சபாநாயகராக செங்கோட்டையன் தேர்வாக வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ, 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், அரசியலில் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், அமைச்சராகவும் பணியாற்றியவர், தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் மிக முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய சூழலில் அவர் சபாநாயகராக தேர்வாக வாய்ப்பு உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் தற்பொழுது தமிழக தலைமைச் செயலகத்திற்கு, அவர் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். சட்டப்பேரவை செயலாளரையும் அவர் சந்தித்திருக்கிறார். இந்த சூழலில் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. சபாநாயகராக அவர் தேர்வாக வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. தமிழ்நாடு அரசியலில் இன்றும் நாளையும் வரவிருக்கக்கூடிய நாட்களும் மிக முக்கிய நாட்களாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு அரசியல் மாற்றங்கள், கூட்டணி மாற்றங்கள் நிகழ வாய்ப்பிருப்பதாக அரசியல் வல்லுநர்களால் கணிக்கப்படக்கூடிய சூழலில் தற்காலிக சபாநாயகராக செங்கோட்டையன் தேர்வாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகின்றது.